எழுதி கொடுத்துட்டேன். என்ன ஆக்ஷன் எடுக்க போறீங்க? அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் சார். சார், இவன் என் அண்ணனை கொலை பண்ண பார்த்துருக்கான். இவன் நல்லவன் வல்லவன் அப்படின்னு சொல்லிட்டு உன் குடும்பமே வந்து சொல்லும். தயவுசெய்து நம்பிட போறீங்க சார். இவன் எங்க அண்ணனை கொல்ல பார்த்துருக்கான். சுமகமா விட்டுறாதீங்க சார். சீக்கிரம் வட. கதிர் அப்பா. ஏய் கதிரு. ராஜி கதிரு என்னடாச்சு? ராஜி டேய் என்னடாச்சு? இப்ப எதுக்கு இங்க வந்த? அழாத. மாமா எப்படி இருக்காரு? அப்பா இன்னும் கண் முழிக்கல. அதானே உனக்கு வேணும். என்னடா இப்ப அப்படியே குழு குழுன்னு இருக்கா? எங்க அண்ணனுக்கு மட்டும் ஏதாச்சும் ஆகட்டும், ஒன்னு உசுரோட விட மாட்டேன் பாரு. பாவி பாவி படு பாவி பாயில எப்படி இருந்த மச்சட்டா அவரு போய் இப்படி ஆக்கிட்டே. உனக்கு என்னடா அவர் துரோகம் பண்ணாரு? கேடு கட்ட குடும்பம்னு தெரிஞ்சு உங்களை நம்பினாரு. அதுக்கு நீங்க பண்ற பரிகாரம் இதானடா? கைமாறி இதானடா? இங்க பாருங்க, சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்காதீங்க. டேய் அமைதியா இரு. பாருங்கப்பா, தேவையில்லாமலாம் பேசிட்டு இருக்காரு. கொஞ்சம் அமைதியா இருங்க. நீங்களே யாரு? சார் வணக்கம் சார். நான் தான் சார் கதிரோட அப்பா. இன்ஸ்பெக்டர், இவர் தான் இந்த கொலைகாரனோட அப்பா. இவன் அண்ணா. கொலைகாரனா? யாரியா கொலைகாரன்? உங்களை அமைதியா இருக்க சொன்னல சார். இந்த ஆள் கிடக்காரு சார். சும்மா பொய்யா பேசிக்கிருப்பாரு. என் மையம் அவர் சொல்ற மாதிரிலாம் கொலைகாரெல்லாம் கிடையாது சார். என் பையன் மேல இவர் பொய் புகார் கொடுத்துருக்காரு சார். இன்ஸ்பெக்டர், அவன் நல்லவன்னா எப்படி எங்க அண்ணனை கொலை பண்ண பாப்பான்? யோ, எப்படி இருந்த மனுஷன் எங்க அண்ணன் தெரியுமா? இன்னைக்கு பேச்சு மூச்சு இல்லாம ஹாஸ்பிட்டல்ல கிடக்குறாரியா. என்னையா வேணும்? என்ன வேணும் உன் பையனுக்கு? பணமா? அது கேட்டு இருந்தா எவ்வளவு வேணாலும் எங்க அண்ணன் கொடுத்துருப்பாரு. என்ன அள்ளி அள்ளி கொடுத்துருப்பாரு. அந்த மனுஷனுக்கு போய் துரோகம் பண்ண பார்த்திருக்கேன் இந்த பட்டுப்பாவி பையன். சார் இந்த ஆள் கிடக்காரு சார். என் மையம் நல்லவே சார். இவர் சொல்ற மாதிரிலாம் அவன் கண்டிப்பா அதெல்லாம் பண்ணிருக்க மாட்டான் சார். இன்ஸ்பெக்டர், அந்த கொலைகார பையன் பண்ணதான் இவன் கண்ணால பார்த்திருக்கான். ஐ விட்னஸோட கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கான். அதுக்கு மேல என்ன இன்ஸ்பெக்டர்? சார் சார், ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறது என்னோட அப்பா. கதிர் என்னோட ஹஸ்பண்ட். எனக்கு கதிரை பத்தி நல்லா தெரியும் சார். கண்டிப்பா கதிர் எங்க அப்பாவும் எதுவும் பண்ணிருக்க மாட்டான் சார். உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமான ஒண்ணுமே கிடையாது. இன்னுமா அந்த கொலைகார பையனுக்கு பறிஞ்சு பேசிட்டு இருக்க? உன்னை சீராட்டி பாராட்டி தூக்கி வளர்த்த அப்பாவை விட இந்த கொலைகார பையன் உனக்கு முக்கியமா போயிட்டானா? திரும்ப திரும்ப என் மகனை பத்தி தப்பா பேசுனா மரியாதை கட்டு போகும்போது அப்படிதான் பேசுவேன். உன் பையன் கொலைகாரன் 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 நல்லவன சொல்லுவாங்க. கண்டிப்பா கதிர் அப்பாவை எதுவும் பண்ணிருக்க மாட்டாரு சித்தப்பா. அப்பா மேல கதிர் எம்பிட்ட மரியாதையும் பாசமும் வச்சிருக்காருன்னு எனக்கு தெரியும். ஆமா, அப்படியே பாசம் வச்சு கிழிச்சா பணத்துக்காக இதெல்லாம் பண்ணிருக்கான் அவன் புருஷன். சித்தப்பா சார், இவங்க குடும்பத்துக்கும் எங்க குடும்பத்துக்கும் ஏற்கனவே முன்னுரிமை இருக்கு சார். அதனால தேவையில்லாம என் தம்பி மேல வீண் பழி போட்டுட்டு இருக்காங்க. இன்ஸ்பெக்டர், நான் சொன்னேன்ல, இவங்களுக்கு குடும்ப பகை இருக்கு. அந்த பகையை தீர்த்துக்கிறதுக்கு எங்க அண்ணனை தனியா கூட்டு போயிட்டு கொலை பண்ண ட்ரை பண்ணிருக்கான். இன்ஸ்பெக்டர், இந்த கொலைகார பையனை வெளியே விடக்கூடாது. ஆயுசுக்கும் உள்ள கடந்து சாகணும். இவனை உள்ளத்தில் முட்டுக்கு விட தட்டு. இன்ஸ்பெக்டர், அடாடாடா என்ன நடிப்படா சாமி. சார் இந்த ஆள் பேச பாவி பாவி பையன ஒன்னு நம்பினதை தவிர்த்து வேற என்னடா பாவம் பண்ணாரு? இன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல பேச்சு மூச்சு இல்லாம கிடக்குறாடா படுபாவி பையன. அவரை போய் இப்படி பண்ணிட்டியாடா? நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டேன். நாசமா போயிடுவேன். உன் குடும்பம் நாசமா போயிடும். சார் கொஞ்சம் பொறுமையா இருங்க சார். எப்படி இன்ஸ்பெக்டர், எப்படி என்னால பொறுமையா இருக்க முடியும்? அங்க அங்க எங்க என்ன சாவ படுக்க கிடக்குறாரு இன்ஸ்பெக்டர்.
சார் அவங்க அண்ணனுக்கு அப்படி ஆனதில் எங்களுக்கு வருத்ததா சார். சார் நாங்களுமே அவருக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு தான் சார் சாமியை கும்பிட்டுக்கு இருக்கோம். ஏய் 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 பண்றத பையனை வச்சு பண்ணிட்டு நடிக்கிறியாடா? உன் வேண்டுதெல்லாம் எவனுக்குடா வேணும்? சார் தயவு செய்து நீ நம்புங்க சார். என் மையம் அப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டேன் சார். சார் அவன் நிறைவேறாது சார். தயவு செய்து அவனை விட்டுருங்க சார். இன்ஸ்பெக்டர், அவனுக்கு முன்ன வெளியே விட்டீங்க பெரிய பிரச்சனை ஆயிடும். அவன் எங்க அண்ணனை கொலை பண்ண முயற்சி பண்ணிருக்கான். கண்ணால பார்த்த எவிடன்ஸ் இங்க இருக்கான். கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். அவன் மேல எஃப்ஐஆர் போட்டு உள்ள தள்ளி அவனை ஜென்மத்துக்கு வெளியே வராத மாதிரி பண்ணுங்க. சித்தப்பா, நீங்க கோவத்துல என்னென்னமோ பேசிட்டு இருக்கீங்க. கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பாருங்க. உங்களுக்கே தெரியும் கதிர் அப்படிப்பட்டவன் கிடையாது. சீ, உனக்கெல்லாம் என்கிட்ட பேசுறது தகுதியே கிடையாது. என்ன பேசுற நீ? பெத்த அப்பன்னு கூட பார்க்காம கொலைகார பையனுக்கு சப்போர்ட் பண்ணி நிக்கிற. இன்ஸ்பெக்டர், இந்த கேடுகட்ட குடும்பத்துல என்னால பேசிட்டு இருக்க முடியாது. எங்க அண்ணனை கொலை பண்ண முயற்சி பண்ண கொலைகாரங்க இருக்கான். கையும் ரொம்ப பிடிச்சிருக்கோம். கண்டால பார்த்த எவிடன்ஸ் இங்க இருக்கான். தயவு செய்து அவன் மேல நடவடிக்கை எடுங்க. இந்த குடும்பம் சொல்றதை நம்பாதீங்க. டேய் நீ பாத்தியாடா? நீ பாத்தியாடா? ஏய், ஏய், நீ பாத்தியாடா? ஏய், என் தம்பி தள்ளி விடுறத நீ பாத்தியாடா? போலீஸ் ஸ்டேஷன் வரீங்க. பாத்தியாடா? நீ பாத்தியாடா? நீ பாத்தியாடா? யார் மேல பழி போடுற? பாத்தியாடா நீ? இன்ஸ்பெக்டர், உங்க முன்னாடி ரவுடி பண்றான். இவன் போய் சொல்றான் சார். பேசாம சொல்றல கேட்க மாட்டேன். பேசாம உங்களுக்கு மரியாதை தர மாட்டான். யாரு போய் சொல்றாங்க, யார் உண்மையை சொல்றாங்கன்னு விசாரிக்க தான் நாங்க இருக்கோம். நீ என்ன ஸ்டேஷன்ல வச்சு எகிரிட்டு அடிக்க போற? சார் மன்னிச்சிருங்க சார். ஏதோ கோபத்தில் பேசிட்டேன். இன்ஸ்பெக்டர், பாத்தீங்கல்ல, உங்க முன்னாடியே என் பையனை அடிக்க வரான். ரவுடி பையன். இவன் ரவுடி தானே, இவன் தம்பி தானே, அவனும் அப்படிதான் இருப்பான். மொத்தமத்துக்கு உள்ள வைங்க. நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. உங்க பையன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. நேர்ல பார்த்த சாட்சியே இருக்கு. அவன் மேல எஃப்ஐஆரும் போட்டாச்சு. சார் என்ன சார் பேசுறீங்க? இவன் சார் சார், கதிர் அப்படிப்பட்டவனே கிடையாது சார். வேற என்னமோ நடந்திருக்கு. கதிர் அப்பாவை தள்ளி விட்டதை நீ பாத்தியா? ஆமா நான் பார்த்தேன். பொய் சொல்லாத குமாரு. உன் வெறுப்ப காட்டுற நேரம் அது கிடையாது. அவன் தான் பெரியப்பாவை தள்ளி விட நான் பார்த்தேன். மா கொஞ்சம் இருமா. ஆளாளுக்கு விசாரிப்பீங்கன்னா அப்புறம் நாங்க எதுக்கு இருக்கோம்? சார் சார், வேற என்னமோ நடந்திருக்கு சார். நீங்க நல்லா விசாரிங்க சார். அதை நாங்க பாத்துக்கிறோம். நீங்க எல்லாரும் இங்க நின்னு கத்தாம வெளியே போய் நில்லுங்க. சார் நான் எப்பா? எல்லாரும் நான் வெளியே போய் ராஜி நில்லுங்க. கொஞ்சம் அமைதியா இருப்பா. சார் ஒரு நிமிஷம் சார், என் பையன்கிட்ட பேசிட்டு வந்துடுறேன். என்ன இன்ஸ்பெக்டர் இது? ஏய் என்னடா நினைச்சு சொல்றா? நான் ஒண்ணுமே பண்ணலப்பா. ஐயோ அது எனக்கு தெரியும்டா. அங்க என்ன நடந்துச்சு அதை முதல் சொல்றா. ஏய், நீ எதுவும் செய்யலன்னா என்ன நினைச்சுன்னு சொல்ல வேண்டியதானே? இன்ஸ்பெக்டர் கேட்டுட்டு இருக்காங்கல்ல, ஏன் சொல்ல மாட்டேற? டேய் நீ ஒன்றும் கவலைப்படாதடா. எனக்கு உன் மேலே நம்பிக்கை இருக்குடா. எப்படி நான் உன்னை வெளியே கொண்டு வந்துடுவேன்டா. தைரியமா இரு. சார் சார் போங்க சார். அப்பா தம்பி கூட்டு வாங்கப்பா. போங்க வாங்க கதிர் போங்கம்மா. ராஜி கதிர். வாப்பா. இருப்பா கதிர் அம்மா தைரியமா இரு. போங்கம்மா. தம்பி இப்படி வா இரு. போங்கம்மா. சரி சார், நான் அனுப்பி வைக்கிறேன். இல்லை சரவணா, அப்பா நான் வக்கீல்கிட்ட பேசிட்டேன். நீயும் செந்திலும் போய் வக்கீலை பாருங்க. ஆ சரிங்கப்பா. டேய் போகிறப்ப ராஜியும் கூட்டு போய் வீட்டில் விட்டுறா. இல்ல மாமா, நான் எங்கேயும் போக மாட்டேன். நான் இங்கே தான் இருப்பேன். ராஜி சொன்னா கேளுப்பா, வீட்டுக்கு போ. இல்ல மாமா, கதிரை இப்படி ஒரு நிலைமையில விட்டுட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். அவன் எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டான் மாமா. கதிரை நான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரேன்ப்பா, நீ கிளம்பு. இல்ல மாமா, நான் இங்கே இருக்கேன். இங்க பாருப்பா, தயவு செய்து நான் சொல்கிறத கேளு. டேய்
அப்பா இல்லை அப்படிதான் சொல்லுவேன், நீ கூட்டி போய் வீட்டில் சரிங்கப்பா வாராஜ். சார் என்ன சார் இவனே சார் லாக்கப்பில் வச்சிருக்கீங்க? ஆ கொலை பண்ண முயற்சி பண்ணா எங்க சேர்ல கூடப்பாங்க உள்ளதான் வைப்பாங்க. சார் நான் சொல்றத நம்புங்க சார், என் பையன் ஒரு தப்பும் பண்ணாதவன் சார். அதெல்லாம் நாங்க விசாரிச்சுக்கிறோம், நீங்க அமைதியா இருங்க. சண்முகம் சார். இங்க வாங்க. சார் சொல்லுங்க சார். முத்துவேல் கண்ணு முழிக்கட்டும், அதுக்கு முன்னாடி அவர் வீட்டுல எல்லார்கிட்டையும் விசாரிங்க. சரிங்க சார். எனக்கு கொஞ்சம் வெளியே வேலை இருக்கு, சரிங்க போயிட்டு வந்துடுறேன். ஓகே. நரசிம்மா அழாத. அண்ணன் பாவம் அண்ணி. அண்ணன் எந்த தப்புமே செஞ்சிருக்காது. அது எல்லாருக்குமே தெரியும். கதிர் கண்டிப்பா சீக்கிரமா வந்துருவான். அவன் ஒரு எறும்புக்கு கூட துரோகம் நினைச்சதில்ல. அவன் மேல ஏண்டி பழியா போட்டுட்டு இருக்காங்க? ச்சே, திருட்டு பழி, கடத்தல் பழி, இப்போ கொலை பழி வேற. ஏண்டி அண்ணனுக்கு உடம்பு சரியில்லாதப்போ அவன் தானே நல்லா பாத்துக்கிட்டான். சொந்த புள்ள மாதிரி அண்ணனை பாத்துக்கிட்டான்னு அவரே சொன்னாரே. ஐயோ, எப்படி அவன் மேல இப்படி பழிய போட்டாங்க? என்னால தாங்கவே முடியலடி. கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா அவங்களுக்கெல்லாம்? அத்தை எல்லாம் இன்னும் கொஞ்ச நேரம் தான் அத்தை. அதெல்லாம் கண்டிப்பா கதிரை கூட்டிட்டு வந்துருவாங்க. அழாதீய ராஜி, அழாத. ஏய், நான் ஸ்டேஷனுக்கு போறேன். ராஜி என்னாச்சு? நீ எதுக்கு இப்ப ஸ்டேஷனுக்கு போறேன்னு சொல்ற? அக்கா, எனக்கு கதிரை பார்க்கணும். ஏய், அவனை வீட்டுக்கு கூட்டிட்டு வருவாங்க, அப்ப பாக்கலாண்டி. இல்லத்த, நான் உடனே பார்க்கணும். ஏய் ஏய், நான் சொல்றேன் போலீஸ் கிட்ட. அவன் அப்பாவை எதுவும் பண்ணிருக்க மாட்டான், நான் சொல்றேன் அத்தை. ஏய், அதான் எல்லாரும் சொன்னமேடி, யாரும் நம்ப தயாரா இல்லையே. அத்தை, அவன் கண்டிப்பா அப்பாவை எதுவும் பண்ணிருக்க மாட்டான் அத்தை. எனக்கு தெரியும். நான் போய் கூட்டிட்டு வரேன். ஏய் இங்க பாரு, பொறுமையா இரு ராஜி. அக்கா, அவன் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்காங்க, எப்படிக்கா பொறுமையா இருக்க முடியும்? நீ போறதுனால என்ன ஆக போகுது சொல்லு? எதுவும் ஆகாது. ஆனாலும் அநியாயம்க்கா. என் சித்தப்பாவும் என் அண்ணனும் பண்ணது ரொம்ப ரொம்ப அநியாயம். அவனை போய் கொலைகாரன்னு சொல்றாங்க. என் அப்பா மூச்சு பேச்சு இல்லாம ஹாஸ்பிட்டல்ல கிடக்குறாரு. வீண் பழிய ஏத்துக்கிட்டு என் கதிர் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கா. என்னால தாங்க முடியலக்கா. ராஜி, என்னம்மா நீ? இங்க பாரு. அழாத. உங்க அப்பா கண் முழிச்சு எல்லாமே சொல்லுவாரு. கதிர் கண்டிப்பா வந்துருவான். அழாத ராஜி. அழாதன்னு சொல்றல்ல, இங்க பாரு. அழாதன்னு சொல்றல்ல ராஜி. கதிரே, அப்பா ஏய் என்னடா இது? சார் இங்க என்ன சார் பண்றீங்க? சார்
என் பையன்கிட்ட கொஞ்சம் பேசணும் சார். 5 நிமிஷம் சார். இன்ஸ்பெக்டர் வந்தா சத்தம் போடுவாரு. கிளம்புங்க சார். சார் அப்பா நீங்க கிளம்புங்கப்பா. சார் தயவு செய்து ஒரு 5 நிமிஷம் விட்டு கொடுங்க சார், பேசிட்டு போயிடுறேன். சரி சீக்கிரம் பேசிட்டு போங்க சார். அப்பா கதிரு, நீங்க கிளம்புங்கப்பா. டேய் நீ எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியுமாடா. டேய் என்னதான் நடந்துச்சு தயவு செய்து சொல்கிறா. டேய் நீ அமைதியாக இருக்கிறதுனால எதுவுமே ஆக போகிறது கிடையாதுடா. என்ன நடந்துச்சு இப்படி சொல்கிறா. நீங்க கிளம்புங்கப்பா. டேய் நடந்த விஷயம் என்னான்னு நீ என்கிட்ட சொன்னா தான்றா நான் உன்னை வெளியே கொண்டு வர முடியும். மாமா எப்படி இருக்காரு? அவர் என்ன கண்ணு முழிக்கலடா. அவருக்கும் எதுவும் ஆயிடக்கூடாது. டேய் அதெல்லாம் டாக்டர் பார்த்துக்குவாங்கடா. டேய் தயவு செய்து நடந்த விஷயம் என்னடி என்கிட்ட சொல்கிறா. இங்கே வர அடுத்தவங்களை பற்றி யோசிச்சதெல்லாம் போதும்டா. உனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குடா. ராஜி பாவம்டா. அந்த பிள்ளை வீட்டில் உட்காந்து அழுதுக்கே இருக்குடா. அது மட்டும் இல்லைடா, உங்கள் அன்னைக்கு 2 பேரும் வைக்கல அங்கங்கே அழுதுக்கே இருக்காங்கடா. டேய் உங்கள் அம்மா அண்ணன் தண்ணி கூட இல்லாமல் அப்படியே உட்காந்துருக்காடா. தயவு செய்து என்ன நினச்சுன்னு சொல்கிறா. டேய் யார் அவர் அப்படி பண்ணது சொல்றா. டேய் எத்தனை விடா கேட்கறது சொல்றா. கேட்குற இல்ல என்ன நினைச்சுன்னு சொல்லி தோலடா. குமார் தான்ப்பா. என்னடா சொல்ற அவனா? அப்பா குமார் தான் அப்படி பண்ணான்னு யாருக்கும் தெரிய வேண்டாம்ப்பா. முதல்ல என்ன நினைச்சுன்னு சொல்றா. நானும் மாமாவும் அன்னைக்கு ட்ரீட்மெண்ட்டை பற்றி பேச போனோம். அப்போ அங்கே அந்த குமரவேல் வந்திருந்தான். ஃப்ராடு எங்க கிட்ட இருந்து பெரியப்பா பிரிச்சு மொத்த சொத்தையும் ஆட்டையை போடலான்னு பாக்குறியா? ஓஹோ சொத்த ஆட்டையை போடலாம். நீங்க 2 பேரும் கூட இருக்கீங்களோ? டேய் சீ பே. குமார் மாமா மாமா என்னாச்சு மாமா? மாமா மாமா எந்திரிங்க மாமா. மாமா ஒண்ணு இல்ல மாமா. மாமா மாமா ஒண்ணு இல்ல மாமா. மாமா உங்களுக்கு ஒண்ணு இல்ல மாமா. ஏண்டா இது ஏண்டா நீ முன்னாடியே சொல்லல? டேய் நான் இப்பயே எல்லாருக்கும் சொல்றேன்டா. அப்பா வேண்டாம்ப்பா. ஏன்டா வேணாம்ன்ற? வேண்டாம். மாமாவோட ஹெல்த்து தான் இப்போ ரொம்ப முக்கியம். இப்போதைக்கு என்னை பற்றிலாம் யோசிக்காதீங்க. வேண்டாம்ப்பா. ஏலே பைத்தியமாடா நீ? ஏலே செய்யாத தப்புக்கு நீ லாக்கப்ல இருப்ப, தப்பு செஞ்சு வெளியில ஜாலியா சுத்திக்கி இருப்பானா? என்னடா நான் இது இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் என்ன சும்மா இருக்க சொல்றியா? உண்மையை சொன்னா பெரிய பிரச்சனை ஆயிடுப்பா. ஏன்டா இது? ஏன்டா இது? குமாரோட அப்பா இது எல்லாத்தையும் கேட்டுட்டு சும்மா இருக்க மாட்டாரு. பெரிய பிரச்சனை பண்ணுவாரு. கண்டிப்பா சண்டையெல்லாம் போடுவாரு. ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற மனுஷன் பாவம், அவரோட நிம்மதி எல்லாம் போயிடும்பா. ஏண்டா அதுக்காக நீ பழி எடுத்துக்கிட்டு ஜெயில இருப்பியாடா? வேற வழி இல்லப்பா. மாமாவோட ஹெல்த் ஏற்கனவே மோசமா இருக்குப்பா. இந்த நிலைமையில அவருக்கு என்னால ஒரு சின்ன கஷ்டம் கூட வந்துடக்கூடாதுப்பா. முதல்ல அவர் கண் முழிக்கட்டும். எதுவா இருந்தாலும் அதுக்கப்புறம் பாத்துக்கலாம்ப்பா. அப்படிலாம் விட முடியாதா இதுல? அம்மாவோட சின்ன அண்ணனை பத்தி நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. குமாரை பாதுகாக்கிறேன்னு அவர் ஏதாச்சும் பண்ணுவாரு. இப்போதைக்கு நம்ம எதுவும் சொல்ல வேண்டாம்ப்பா. அமைதியா இருக்கிறதாப்பா நல்லது. அப்ப நீ ஜெயிலுக்கு போயிடுவ, நான் கையை கட்டிட்டு அதை வேடிக்கை வந்துருக்கணுமா? ஏய் கொஞ்சமாவது யோசிச்சு பேசுறா. முதல்ல மாமா கண் முழிக்கட்டும்பா. ப்ளீஸ்ப்பா. அது வரைக்கும் எதுவும் பண்ணாதீங்க.
அந்த குமாரும் வேணும்னே எதுவும் பண்ணல. கோவத்துல தள்ளி விட்டுட்டான். அவர் கண்ணு முடிக்கிற நேரத்துல அவன் ஜெயில இருந்தா மாமாவால தாங்க முடியாது. டேய் தெரியாம பண்ணியிருந்தாலும் அதை சொல்லணும்லடா. அவன் பண்ணிட்டு இப்போ ஓமலை பண்ணிட்டு போலாங்க. டேய் நீ யோசிக்கிறது ரொம்ப தப்புடா. அப்பா தப்போ சரியப்பா, அது ஒரு பக்கம் இருக்கட்டும்ப்பா. ஆனா இப்ப எதுவும் பண்ண வேண்டாம்ப்பா. ஒருவேளை இத குமார் தான் பண்ணிட்டேன்னு சொன்னா போலீஸ் அவனை விசாரிக்கும். விசாரிச்சு அவருக்கு கேன்சர் இருக்கிற விஷயத்தை கண்டுபிடிப்பாங்க. எந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு மாமா இம்புட்டு நாள் கஷ்டப்பட்டாரோ அது எல்லாருக்கும் தெரிய வந்துரும்பா. அது நடக்க கூடாதுப்பா. மாமா விஷயத்த யார்கிட்டயும் சொல்லாதீங்கப்பா. சார், இன்ஸ்பெக்டர் வர டைம் ஆச்சு, கிளம்புங்க சார். சார் ஒரு நிமிஷம். சொன்னா கேளுங்க சார். டேய் தைரியம் வர பார்த்துக்கலாம்.